திவ்யா என்னாச்சு இந்த கருவேப்பிலை இவ்ளோ காஞ்சி போயிருக்கு? ஃப்ரிட்ஜ்ல வைக்க மறந்துட்டேன்ப்பா. அப்ப வேஸ்டானா அது? வேஸ்ட் எப்படி ஆகும்? சரி நல்லா காஞ்சிடுச்சுன்னா இதை வச்சு சூப்பரா ஒரு ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா பண்ணிட்டு இல்லைன்னா அது செத்து போயிடும். அதான் இருந்தாலும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதுல தான் இருக்கும். சரி வாங்க போலாம். ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், பெருங்காயம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு 2 பொரியட்டும். 2 பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஜீரகம், அரைத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், 4-5 பல் பூண்டு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளி, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. ஆஃப் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, காஞ்ச மிளகா 2, ஜீரகம் கொஞ்சம், வச்ச வெங்காயம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம பொடி அரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், அதனால உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வச்ச பொடி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வடிச்சு வச்ச சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி. முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. காஞ்சிருந்தாலும் நம்ம ஃபீல் பண்ண வேணாம். அதை இந்த மாதிரி பொடியாக மாற்றி ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் அது ஹெல்தி தான் நமக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.